இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 27வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 27வது வசனம். அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போ. அன்பார்ந்த தேவஜனமே, ஆம், அபிஷேகத்தினால் நுகத்தடிகள் முறியும். அடிமைத்தனங்கள் மாறி விடுதலையாகும். எத்தனை கொடூரமான பாவ பழக்க நுகமானாலும் சரி, வியாதி என்கிற நுகமானாலும் சரி, சாபங்கள் என்கிற நுகமானாலும் சரி, அபிஷேகத்தினால் நிச்சயமாகவே நுகத்தடிகள் முறிந்து போகும். கிராமங்களிலே ஏர் நுகத்தில் அல்லது வண்டில் நுகத்தில் மாட்டை கட்டுவதற்கு முன்பாக அதற்கு கொஞ்சம் வைக்கோல் காட்டுவார்கள். புண்ணாக்கை கொண்டு வந்து வைப்பார்கள். அதை மிகுந்த ஆசையாய் மாடு சாப்பிடும்போது மெதுவாக வண்டியின் நுகத்தை வைத்து கழுத்தை சுற்றி கயிறு மாட்டி விடுவார்கள். இனி அது சுமையை இழுத்துதான் ஆக வேண்டும். அந்த மாடு தன்னை கொண்டு அந்த நுகத்திலிருந்து விடுதலை பெறவே முடியாது. வண்டிக்காரன் சொல்லபடியெல்லாம் அது கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். இதே போலதான் சாத்தான் உலக ஆசையை காட்டி ஜனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடிமைப்படுத்தி அவர்களை ஆளுகை செய்கிறான். அநேகருடைய ஆத்மாவிலும் ஆவியிலும் நுகத்தடிகள் காணப்படுகிறது. சரீரத்தில் வியாதி என்னும் நுகத்தடியும் ஆளுகை செய்கிறது. பாவத்தில் ஜீவிக்கும் மனிதன் பாவத்திற்கு அடிமையாகி விடுகிறான். யோவான் 8ம் அதிகாரம் 34வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தினால் கவர்ச்சிக்கப்பட்டு தானியம் வாங்க சந்தோஷமாய் போனார்கள். அவர்கள் தானியம் வாங்கிவிட்டு பின்பு கானானுக்கு திரும்பவில்லை. எகிப்திலே தங்கினதின் விளைவு என்னவாயிற்று என்று பார்க்கும்போது, யோசேப்பை அறியாத பார்வோன் வந்தான், இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தினான், கொடூரமாய் வேலை வாங்கினான். 400 வருஷங்கள் அந்த அடிமைத்தனத்தின் நுகம் அவர்கள் மேல் இருந்தது. முடிவில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள். கர்த்தர் அந்த அழுகையின் விண்ணப்பத்தை கேட்டார். அந்த அடிமைத்தன நுகத்தை முறிப்பதற்கு, இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குவதற்கும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயை கர்த்தர் எழுப்பினார். இஸ்ரவேலரின் மேல் இருந்த நுகத்தடி முறிக்கப்படும்படி கர்த்தர் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிலைக்கால்களிலும் ஜன்னல்களிலும் பூசும்படி கட்டளையிட்டார். அந்த இரத்தத்தின் வல்லமையினாலே அந்த இரவில் எகிப்தின் நுகத்தடி முறிந்தது. பார்வோன் இஸ்ரவேலரை போகும்படி வழிவிட்டான். பொதுவாக நுகத்தடி முறிந்து விடுதலையாவதற்கு 3 வழிமுறைகள் உண்டு. வேதம் அதை தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறது. குமாரன் தரும் விடுதலை. இதை நாம் யோவான் 8:36 வாசிக்கிறோம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். 2வது சத்தியத்தினால் வரும் விடுதலை. யோவான் 8:32 வாசிக்கிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 3வது ஆவியானவர் தரும் விடுதலை. இது 2 கொரிந்தியர் 3:17 நாம் வாசிக்கிறோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. குமாரன் தம்முடைய இரத்தத்தினால் சாத்தானின் தலையை நசுக்கி நுகத்தடியை முறிக்கிறார். 1 யோவான் 3:8 வாசிக்கும் போது சாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று வாசிக்கிறோம். கொலேசியர் 2:15 வாசிக்கும் போது துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். பயத்தின் ஆவி, இச்சைகளின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி எல்லாம் பிசாசனுடைய நுகத்தடிகள். அநேக கிறிஸ்தவருடைய வீட்டில் குடும்ப ஜெபம் மாறி டெலிவிஷன், சினிமா நிகழ்ச்சிகளும், அருவருப்பான நடனங்களும், வீண் அரட்டைகளும், அரசியல் பேச்சுகளும், மொபைல் மோகமும் இன்றைக்கு வந்துவிட்டது. இதனால் சாத்தான் மெதுவாக தந்திரமாக தன் நுகத்தடியை எல்லார் மேலும் வைத்து விட்டான். இன்னைக்கு மொபைல் சரியான ஒரு மோசமானது தான். அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. எப்படி ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனிகள் இருந்ததோ, அதே போல மொபைலையும் நன்மை தீமை அறியத்தக்க இருக்குது. அதில் நன்மையானதை நாம் பார்ப்போமானால் நல்லது தான், அது நம்மளை தாக்காது, அதுக்கு நம்ம அடிமை அல்ல. ஆனால் வேண்டாதவைகளை பார்க்கும்போது, கண் அங்கே சாயும் போது, இருதயம் விரும்பும்போது, அதில் நேரமும் போகிறது தெரியாது, காலமும் போகிறது தெரியாது. அதனால நம்முடைய சிந்தைகளும் எண்ணங்களும் கெட்டு போய்விடுகிறது. பிரியமானவர்களே, இப்படி அநேக நுகத்தடிகள், மனிதனுடைய ஆசைகள் எல்லாமே ஒரு நுகத்தடிகள் தான். எதில் ஆசைப்படணும், எதில் ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற அவனை தெரிஞ்சிருக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி சகல பச்சையான மரங்களின் கீழே விக்கிரக தோப்புகளை ஏற்படுத்தி அஞ்ஞானி மக்களைப் போல வாழ்ந்து கர்த்தரை துக்கப்படுத்திய போது
கர்த்தர் அவர்களை பிரஜாதியாரின் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் எகிப்தின் நுகத்தடிக்குள் மாத்திரமல்ல, கொடூரமான அசிரியரின் நுகத்தடிக்கும் மீதியானியரின் நுகத்தடிக்கும் மடிவாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் இருப்பு நுகத்தடிக்கும் வேதனையோடும் கடந்து சென்றார்கள். இன்றும் நாம் எந்த நுகத்தடியின் கீழாய் இருக்கிறோம்? கர்த்தரே நம்மை நுகத்தடிக்கு ஒப்புவிடுவதில்லை. கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நுகத்தடிகளை முறித்து கட்டுகளை அறுத்து சகல அடிமைத்தனத்தின் இருந்து வெளியே கொண்டு வருவார். இன்று வாக்குத்தத்தமாக நாம் அதை லேவியராகவும் 26:13 கர்த்தர் வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். அதை வாசிக்கலாம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமையாக இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகி கர்த்தர் நான் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடிமைத்தனத்தின் நுகம், மனிதனுடைய ஆசைகள், இச்சைகள், பாவ சுபாவங்கள், பொருளாசைகள், பொன்னாசைகள், பெண்ணாசைகள், உலகத்துக்குரியவைகளை விரும்புகிற காரியங்கள், தேவ சித்தமில்லாதபடி நம்ம வீட்டுக்குள்ள சில காரியங்களை கொண்டு வந்து அது நிமித்தமாக வேதனைப்படுகிறது, துக்கப்படுகிறது. இதெல்லாம் நுகத்தடி தான். அந்த வீட்டில் இந்த பொருள் இருக்கு, அது என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சாலே அது ஒரு ஆசை, ஒரு இச்சை தான். அதுக்கு நான் அடிமையாகும் போது அது என்னை அடிமைப்படுத்தி அது எனக்கு ஒரு பாரமாக மாறிடுது. சில பேர்கள் ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ₹1 கட்டினா போதும், ஆனால் மீதி மாசம் கட்டணுமே, நமக்கு வருமானம் அந்த அளவுக்கு இல்லையே, கட்ட முடியாதே, அப்போ நம்ம அதை யோசிக்கணுமே, யோசிக்கிறது கிடையாது, சிந்திக்கிறது கிடையாது. அன்றைய காலத்தில் கட்டத்தில் எனக்கு வேணும், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி வேணும். அப்புறம் மாதம் கட்ட முடியல அப்படிங்கும்போது அது நமக்கு ஒரு பாரம், ஒரு நுகம். அதுதான் நாம் அதுக்கு அடிமை ஆயிட்டோம். இப்போ இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் உண்டு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டு. அதனால இந்த நுகங்கள் முறியணும் அப்படின்னா வேதம் சொல்லுது, அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும், அபிஷேகம் பெறணும். அபிஷேகம் பெற்றவர்கள் எதுக்கு அடிமையா இருக்க முடியாது. ஏன்னா அந்த அபிஷேகமே அவர்களை வழி நடத்தும். வேதம் அப்படிதான் சொல்லுது. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறபடினால் ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஆவியானவர் எனக்குள்ள வரும்போது, அபிஷேகம் எனக்குள்ள தந்த அபிஷேகம் இருக்கும்போது இந்த அடிமைத்தனத்தின் நுகம்லாம் முறியும். நான் எந்தெந்த காரியத்துல அல்லது யாருக்கு எப்படிலாம் நான் அடிமையா இருந்தனோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுப்பதே அபிஷேகம் தான். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக குடும்பங்கள் இந்த நுகத்துல சிக்கியிருக்கிறாங்க. பாரத்தோடு, வருத்தத்தோடு, துக்கத்தோடு இருக்கிறாங்க. இதெல்லாம் மாறணும். என் வாழ்க்கையில ஏன் இந்த கண்ணீர் அப்படிங்கிறத சிந்திக்கணும். நான் எதனால இந்த கண்ணீர் வடிக்கிறேன்? இந்த காரியத்தில் தானே, அந்த காரியத்தில் தானே எழுந்து நான் வெளியே வரணுமே. இந்த கண்ணீர் என்னை அடிமைப்படுத்தக்கூடாதே, என் வாழ்நாள் முழுவதும் இப்படி இருக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லி வெளியே வருவதற்கு ஒரு நல்ல வழி, தேவனுடைய பிள்ளைகள் தேவனால் அபிஷேகம் பெறணும். அபிஷேகம் சகல நுகங்களையும் முறிக்கும். அதனாலதான் நுகத்தடிகளை முறிப்பது எப்படி அப்படின்னு இன்னைக்கு நாம் தியானிக்கிறோம். அபிஷேகம் வரும்போது எல்லா நுகமும் முறியும், எல்லா பாரமும் மாறும், எல்லா வருத்தங்களும் மாறும், எல்லா கண்ணீரும் துடைக்கப்படும், எல்லா அடிமைத்தனத்தின் இருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குவார். அதனால பிரியமானவர்களே, அபிஷேகத்தினால நுகங்கள் முறியும். அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் துக்கமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு செவிசாய்ப்போம், அபிஷேகம் பெறுவோம். இதுவரைக்கும் இருந்த எல்லா நுகமும் மாறுபடியாய் ஒப்புக் கொடுப்போம். ஆவியானவர் தாமே உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களுடைய சமாதானத்தின் பாதையில நடத்துவாராக. God bless you.